மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொலியில நான் உங்களோட பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்தார விழுந்தவன மாடு குத்திய கதை என்பது அமெரிக்காவினுடைய தலைவிதியாக மாறி போச்சோ அப்படின்ற ஒரு சங்கதி தான் இது. அதாவது மிகப்பெரிய உலகிலே மிகப்பெரிய மின் நிலையமாக சொல்லப்படுகின்ற ஒரு மின் நிலையம் இப்போது தீ பற்றி கொள்ள ஆரம்பிச்சிருக்குது. எதனால இந்த தீ பரவியது, இதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் என்ன, அழிவுகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு செய்தி தான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணலுடைய தரத்தையும் மேம்படுத்தும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வீடியோக்குள்ள போகலாம். உலகிலே மிக பெரிய மின் நிலையம் என்று சொல்லப்படுகின்ற மோஸ் லேண்டிங் மின் நிலையத்துல வியாழக்கிழமை 3 மணி அளவுல இந்த தீ பற்றி கொண்டதாக சொல்லப்படுது. அமெரிக்காவின் ஊடகங்கள் இந்த ஒரு விஷயத்த பெரிய அளவுல பேசல. காரணம் என்ன என்பது யாருக்கும் தெரியல. இந்த ஒரு விஷயம் தீ பிடிச்சு கொண்டதுனால இப்ப அங்கிருக்கின்ற மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மின் நிலையமாக சொல்லப்படுறதோட இங்க இந்த தீ பிளம்பினாலும் இந்த தீ அனர்த்தத்தினாலும் இப்ப அங்கிருக்கின்ற வளிமண்டலம் காற்று போன்றவை நச்சு வாயுக்களால கலந்ததுனால இப்ப என்ன அந்த பகுதியில சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது பாரிய அளவுல தீ விபத்தாக மாறுவதற்கு முன்னால அங்கிருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 1500 நபர்களை உடனடியாக இடம்பெயர சொல்லி அரசு அறிவுறுத்திருக்குது. அதுக்கு மேலாக தூர பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களோட ஜன்னல்களை மூடிக்கொண்டு வெளியில் வராம உள்ளே இருந்து கொள்ளுங்க. காரணம், பல்வேறு நோய்களை இது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு அச்சத்தையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு முடக்க நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க இந்த அனர்த்தம், இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கரண்ட்டை சேவ் பண்ணி கலிபோர்னியா போன்ற பகுதிகளுக்கு இதை விநியோகிக்கிறது தான் இதனுடைய செயற்பாடு. இதுல பயன்படுத்துற பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான லித்தியம் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இந்த பேட்டரிகள்ல தீ பிடித்து கொண்டால் இதை பற்றி அங்கிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய மேற்பார்வையாளர் என்ன சொல்றாருன்னா, உலகம் சந்திக்காத மிகப்பெரிய அழிவினை அமெரிக்கா சந்திக்கும். அவர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு, பேரழிவு என்ன என்பதை இதில் புரிய முடியும், அவ்வளவு தூரம் அழிவையும் உண்டு பண்ணும், இது மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினாரு. இப்போதைக்கு அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்த எப்படி பாக்குது அப்படின்னு கேட்டா, கலிபோர்னியாவினுடைய தீயோ, காட்டு தீயோ, தீக்காடோ, அது விளைவித்த சேதங்களோ அவர்களுக்கு இப்போது சாதாரணமாக தெரிகிற அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது. இதுவரைக்கும் அங்கிருக்கின்ற பாதைகள் எல்லாம் மூடப்பட்டாச்சு. யாருமே அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவுல அது ஒரு பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அமெரிக்கா தீயணைப்பு படையினர் எல்லாம் விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை எப்படி கட்டுப்படுத்துற அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இடியாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற ஒரு செய்தியாக ஊடகங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுல உலகில மிகப்பெரிய மின் நிலையம் என்று சொன்னாலே அமெரிக்கா எவ்வளவு தூரம் அதை கச்சிதமாக அதை பாதுகாப்பானதாக ஆக்கியிருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனா இந்த தீ எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தீ எப்படி பற்றி கொண்டது என்பது எமக்கு தெரியாது, பற்றியது என்பது மட்டும்தான் இப்போதைக்கு தெரிகிறது. பத்திரமாக ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் வெளியேற்றி விட்டோம். இப்போது அதை அணைக்கிறது எப்படி என்ற ஒரு விஷயத்தோட அந்த பேட்டரிகள்ல இந்த தீ பற்றிக்காமல் இருப்பதைத்தான் இப்போது எம்மால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீக்காடு இங்கேயும் பரவியதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியாவில இருந்து 124 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மையம் இருக்குது. இந்த மையத்துக்கு தீ வந்தது எதனால என்பதுதான் இப்ப அமெரிக்காக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. எனவே இதற்கான விடையை காண்பதை விட பிரார்த்தனையில் அந்த மக்கள் இருக்கிறது, இது வெடிச்சிடாம இருக்கணும், இது தீ அந்த பேட்டரிகளை பற்றி கொள்ளாமல் இருக்கணும் என்பதுதான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த பேட்டரி ஒருவேளை தீப்பிடிக்குமாக இருந்தால் சாதாரண ஹீட் ஓவர்லோட் ஆனால அது பத்திக்க ஆரம்பிக்கும். கலிபோர்னியால பிடிச்ச தீ மாதிரி ஒரு தீ அதுக்குள்ள வந்தா அதனுடைய அகோர முகத்தை எப்படி காண்பிக்கும் என்பதுதான் இப்போது அமெரிக்கர்களை பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய
பயம் சார்ந்த தீ என்பதுதான் எமது பார்வை. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கிற நேரம் அமெரிக்கா படுத்தின பாட்டுக்கு அமெரிக்காக்கு இப்படியான விஷயங்கள் தேவை நடக்கட்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பீதியையும் உண்டு பண்ணியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அமெரிக்காவை சொல்லியாச்சு இதை மிக பாரிய பெரிய அழிவை இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே பேட்டரி தான் இருக்குதா இல்ல அணு உலைகள் இருக்குதா என்பது தெரியாது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய இறங்கு முகம் ஆரம்பிச்சிருக்கிறது. இனி ஏறுமுகத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ரிவர்ஸ் ஜியர் விழுந்தாச்சு போல இனி பின்பக்கமாக போறதுதான். அதை தாண்டி பின்பக்கம் பின்னே காலங்கள்ல கடந்து வந்த பாதையில செய்த தவறுகள் என்ன என்பதையும் அமெரிக்கா ஒரு கணம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுகோள். ஆல்ரெடி யார் யார் இறந்தாங்க, எந்த பகுதியில இறந்தாங்க என்ற ஒரு விஷயம் கூட தெளிவில்லாமல் திண்டாடுகின்ற அமெரிக்காவினுடைய மீட்பு பணிகள் மோப்ப நாய்களை விட்டு எங்கெங்கே எரிந்த உடல் இருக்குதோ அப்படின்ற ஒரு தேடுதலை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுவரைக்கும் 27 கருகிய உடல்களைத்தான் அங்கிருந்து அவர்களால் எடுக்க முடிந்ததாக இருக்குது. கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இந்த தீவகத்துக்குள்ள எத்தனை ஆண்டுகளாகும் ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு இடத்த மோப்பம் பிடிச்சு இதுக்குள்ள பொடி இருக்குதா, கருகி இருக்குதா, காஞ்சிருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த தேடி அது வெளியெடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் போகும் என்பதுதான் இங்கு நமக்கு தெரிகிற மற்றொரு செய்தியாக இருக்குது. இங்க மோப்ப நாய் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது என் ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் தான் இவங்க வளர்த்த குட்டி தேசம் இஸ்ரவேல். அவங்க 6 மாசத்துக்கு முன்னால என்ன பண்ணினாங்கண்டா, அதுக்குன்னு பயிற்றுவிக்கப்பட்ட பரிச்சயமான ஒரு பயங்கரமான ஒரு நாயை வச்சு தௌலத் என்று சொல்லப்படுகின்ற ஜபாலியா பிரதேசத்துல வாழ்கின்ற அப்பாவி பெண்ணை பதற துடிக்க இரவு முழுக்க கடிக்க வச்சது மட்டுமில்ல, அந்த நாய் உள்ள புகுந்து அந்த பாட்டிமாவை கடிச்சு கொதறி பரபரண்டு இழுத்துட்டு வந்து வெளியில பாதையோரமா அது கடிக்கிறத வீடியோக்களை பார்க்க முடிந்தது. அதுல கேமராவும் போடப்பட்டிருக்குது. அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு அந்த பயிற்றுவிக்கப்பட்ட நாய் அந்த தாயை ஏன் வெளியே கொண்டு வந்துச்சுண்டா, அவ்வளவு தூரம் அதுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னத்தை சொல்லி வளர்த்தாங்களோ என்னவோ தெரியல. இந்த பாட்டிமா இடம்பெயர்ந்து ஒரு கூடாரத்துல இருந்தாங்க. அந்த படை சொன்னிச்சு, அந்த இஸ்ரவேலுடைய படை சொன்னது, இங்கிருந்து நீங்க எல்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. பாட்டிமா அடம்பிடிச்சா, நான் எதுக்கு போகணும், சொந்த விட்டுட்டு வந்தாச்சு, கூடாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இங்கிருந்து நான் எங்க போற அப்படின்னு கேட்டா இது அவங்களுக்கு பிடிக்கல. இரவோட இரவா அந்த நாய் பாட்டிமாவை மிக பயங்கரமா மூர்க்கத்தகரமா தாக்கி கையை பிடிச்சு பரபரண்டு அது வெளியே எடுத்துட்டு வந்துச்சு. வெளியே வந்தது சும்மா விடலையே, அவரோட கையை புஜம் வரைக்கும் சப்பி தசைகள் எல்லாம் சிதைஞ்சு அதே போல எலும்புகள் எல்லாம் சிதைவடைஞ்சதா சொல்லப்படுது. 6 மாசத்துக்கு முன்னால அந்த பகுதியில மருத்துவத்துக்கு கூட அங்க மருந்து இல்லை, இன்ஜெக்ஷன் இல்லை, நாய் கடிச்சா குத்துறதுக்கான ஸ்பெஷலான எந்த மெடிசனும் அங்க இல்லைன்னு ஒரு விஷயத்த அவருடைய பேரப்புல சொல்லி இருந்தாரு. இந்த மோப்ப நாய் எல்லாம் அங்க என்னத்தை பண்ணி வச்சுச்சு, அதை இப்ப மற்ற வழியில அந்த மோப்ப நாய் எல்லாம் இப்ப உயிரோடு உள்ளவங்களை எல்லாம் விட்டு போட்டு இருந்தவங்க யாரு அப்படின்னு தேடுகின்ற ஒரு நிலையை இங்க பார்க்க முடியுது. மோப்ப நாய் அவ்வளவு சீக்கிரமா இடிபாடுகளுக்குள்ள சிக்குண்ட மனிதர்கள் எல்லாம் லேசாக அது கண்டுகொள்ளுமா, அது எடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதையும் ஆய்வும் தான் அந்த ஒரு விஷயம். எப்படி மோப்ப நாயால இறந்தவங்களை கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவு தூரத்துல இறந்தவங்களை எப்படி அது துல்லியமா கணிக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. மோப்ப நாயில இது கொஞ்சம் வித்தியாசமான நாயாக பார்க்கப்படுது. ஒரு சிறிய உடல் அமைப்பை கொண்டது. எந்த பொந்துக்கையெல்லாம் சந்துக்கையெல்லாம் அது பூந்து யாரு கீழே இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்த வெளியே தகவல் சொல்லும். அவர்களுக்கு வெளியில் எடுப்பதற்கான எல்லா வகையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அது செய்யக்கூடிய அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதாம் என்று சொல்லப்படுது. இந்த நாய்க்கு எப்படி இந்த மனிதர்களை இனம் காணுகின்ற இறந்தவர்களை மோப்ப பிடிக்கின்ற சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா அது ஒரு சுவாரஸ்யமான கதை. மனிதனை இப்படி மோப்பம் பிடிக்கிறதுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுடைய பாகங்கள் அல்லது மனிதர்களை அழுக வச்சு அதுல இருந்து வருகின்ற துருநாற்றங்கள், அதிலிருந்து வருகின்ற வாயுகளை எடுத்து அதுக்கு அதனுடைய வாயுகளை சுவாசிக்க வச்சு அதுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. இது எப்போதும் செய்ய முடியாது என்பதனால இவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, மிருகங்கள்ல மனிதனோட ஒத்து போகின்ற ஏதாவது மிருகங்கள் இருக்குதா என்ற ஆய்வை செய்ய ஆரம்பிச்சாங்க. பல மிருகங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க, எதுவுமே மனிதனோட செட் ஆகிற மாதிரி இல்லை. இப்ப இவங்க என்ன பண்ணினாங்கடா, பண்டி எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. பண்டிக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான உறவு இருப்பதை அவங்களோட ஆய்வு சொல்லிச்சு. அதுல முதல் விஷயம், குடல்ல இருக்கின்ற நுண்கிருமிகளும் பண்டிகையினுடைய குடல்ல இருக்கிற நுண்கிருமிகளும் மனிதனுடைய குடல்ல இருக்கிற நுண்கிருமிகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போறதாகவும், மனிதனின் முடியும் பண்டிகையினுடைய காணப்படுற முடிகளும் ஒத்து போறதாகவும், அதே போல மனிதனில் இருக்கின்ற கொழுப்பும் பண்டிகையில் இருக்கின்ற கொழுப்பும் ஒத்து போறதாக அவங்களோட ஆய்வு சொல்லிச்சு. இந்த ஆய்வுக்காக இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, மனித பாகங்கள்ல இருந்து மனித உடம்புல இருந்து கிட்டத்தட்ட
452 ரசாயன சேர்மானங்களை சேர்த்தாங்க. அதே மாதிரி பண்டிகையிலும் அது போன்ற ரசாயனங்களை சேர்த்து ஒத்து போற இடங்கள் எங்க இருக்குது அப்படின்னு தேடினதுல 8 அம்சங்கள்ல மனிதனும் பண்டியும் ஒத்து போறதாக பிறகு என்ன பண்ணினாங்கன்னா அவங்க பண்டியை அழுக வைத்து அதை ஒரு அறையில் அடைச்சி அதுல இருந்து இப்படியான வாயுகள் எடுத்து அழுகின பண்டிகை அப்படியே இந்த நாயுடைய பாவனைக்கு கொடுத்து அதுல இருந்து மோப்ப சக்தியை எடுத்து மனிதர்கள் எப்போது இடிபாடுகளுக்குள்ள சிக்கிக்கொள்வாங்களோ அந்த வாசத்தினாலும் அந்த மோப்பத்தினாலும் மனிதரை அது கண்டுகொள்ளுது அப்படின்னு சொல்லப்படுது. எதையுமே இறைவன் வீணாக படிச்சதில்லை. முஸ்லிம்களை பொறுத்த வகையில பண்டிகை மிக பயங்கரமாக பார்க்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனா மனிதனுக்கும் பண்டிகைக்கும் இருக்கின்ற உறவு இப்படி இருக்கிறது என்பது நம்மள பல பேருக்கு தெரியல. இப்படியான விஷயங்களை வச்சுதான் பண்டிகையில இருந்துதான் மனிதனுக்கான மோப்ப சக்தியை நாக்கி கொடுத்து நாய் மனிதனை தேடுகின்ற படலம் ஆரம்பிச்சதாக ஆய்வுகள் சொல்லுது. இந்த ஒரு விஷயத்த ஒருத்தருடைய PhD கல்வி படிப்புக்காக ஒருவர் இதையே ஒரு ஆய்வாக எடுத்து அவர் செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தலைவலி மோப்ப நாய்களை போட்டு இந்த உடற்பாகங்களை எடுப்பது மட்டுமில்லை, இப்போதைக்கு அந்த பகுதிகளில் குடியிருக்க முடியாத அளவும் கால்நிலை மாசடைந்திருப்பதாகவும் சூழல் மாசடைந்திருப்பதாகவும் குடிநீர்கள் கூட சாம்பலோடு கலந்து வாயுகளோட கடந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உருவாக்குறதாகவும் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் அந்த மக்கள் இப்போது கூடாரங்களிலே வாழுகின்ற ஒரு சூழல் உருவானதுக்கு அப்பால இப்படியான ஒரு மின் நிலையத்துல இப்படியான ஒரு தீ பற்றி கொண்டது மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய அபாயத்தையும் அமெரிக்காவிலே தோற்று வச்சிருக்கிறது என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. அதே போல இன்னும் பல தினங்களுக்கு சூடான பலமான காற்று வீசும் என்ற அச்சமும் சொல்லப்படுது. இந்த சூழல் மாசடைவால ஆண்டுதோறும் இதற்கு பின்னால் 10,000 பேர் வரைக்கும் நோய்வாய்ப்படுவதற்கான நோய்களுக்கு இலக்காகுவதற்கான காரணமாகவும் அமையும். அதில் வருடந்தோறும் 4,000 பேர் இறப்பதற்கான காரணமும் அமையும். அவ்வளவு தூரம் சூழலிலே இவைகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு அச்சத்தையும் அங்கிருக்கின்ற சூழல் ஆய்வாளர்கள் கருத்து சொல்வதையும் பார்க்க முடியுது. இந்த அபாயம் எப்போது முடியும் என்ற ஒரு மரண பயத்தோடு அமெரிக்கர்கள் வாழ்வதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலை மாறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.